அரசு ஊழியர்கள் எல்லாம் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு சூழல். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி மிக மோசமான ஆட்சி. தமிழ்நாடு இதை விட்டு போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்து வருகிறார். பாலியல் வன்கொடுமைகள், பிஞ்சு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்கின்ற ஒரு ஆட்சி. அதற்கு காரணம் மது, போதைப் பொருட்கள். இதெல்லாம் மக்கள் மிக அதிக அளவில் பேசி வருகிறார்கள். அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும் இன்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத 30 கட்சி கூட்டணி, 20 கட்சி கூட்டணி எல்லாம் சும்மா பேசிட்டு பயத்துல உறுதியாக எங்களுக்கு வெற்றி. 200 தொகுதிகள் குறைந்தது எங்கள் கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில செல்கின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு. சார், திமுக கதாநாயகன் இது எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் அறிக்கை, அதாவது ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு, அதுவும் அதுல வெறும் 15 குறிப்பீடுகள் பேசிட்டு எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றதுன்னா, அப்போ அவங்க தேர்தல் அறிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுல இருந்து தெரியுது. அதுல சொல்றது வேற, எங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகன். கடந்த முறையும் சொன்னாங்க எங்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொல்லி 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையா நிறைவேற்றினார்கள், வெறும் 13 விழுக்காடு. இந்த முறை 517 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த முறை தேர்தல் அறிக்கையில் இருந்து 63 வாக்குறுதிகள். ஆனால் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்துல கூட மதுவை பற்றி பேசவில்லை, கஞ்சாவை பற்றி, போதைப் பொருட்களை பற்றி பேசவில்லை. அப்போ இது ஒரு தேர்தல் அறிக்கையா? இந்த தேர்தல் அறிக்கை தயாரிச்சதே கனிமொழி அவர்கள். ஒரு பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி நன்கு தெரிந்தவர். அப்போ தமிழ்நாட்டின் பெண்கள் அதிக அளவில் பாதிப்பு மதுவால். அப்படி ஒரு மதுவை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்க கொண்டு வர முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு ஆட்சி, எதுக்கு நிர்வாகம், எதுக்கு தேர்தல் அறிக்கை? எத்தனையோ பெண்கள் தாலி அறுக்கின்ற ஒரு சூழல். இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா தமிழ்நாட்டில். காரணம் மது. அவங்க தேர்தல் அறிக்கையோட ஏதோ ஒரு வார்த்தை கூட. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில நாங்கள் படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி உறுதி கொடுத்திருக்கின்றார். நாங்கள் போதை ஒழிப்புக்கு நாங்கள் தனி பிரிவை உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இதுதான் அவசியமான. சார், நம்ம எந்த மாதிரி கொள்கைகள் சொல்லி நம்ம வாக்கு கேட்கிறோம் சார்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமா சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதைப் பொருள் பிரச்சனைகள் ஒழிப்பு, நல்ல ஒரு நீடித்த வளர்ச்சி, விவசாயிகள் மகிழ்ச்சி, நெசவாளர்கள் மகிழ்ச்சி, மீனவர்கள். வட தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியிலுடன் திமுக மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்து வேட்பாளரை நிறுத்தி வைக்கல. அதிமுக 3 வேட்பாளர்கள் மீனவர் சமுதாயத்தை. எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில மீனவர்களை அலட்சியப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி. அவங்க வாக்கு மட்டும் வேணும், ஆனா அவங்களுக்கு எதுவும் நாங்க செய்ய மாட்டோம். பட்டியலின மக்கள் வாக்கு மட்டும் வேணும், ஆனா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். இதுதான் திமுக. உறுதியாக மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்து விட்டார்கள். இந்த ஆட்சி அவ்வளவுதான் மோசமான ஆட்சி, அதுக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராக. ஆமா, இது உண்மைதான். அதாவது ஒரு நிர்வாகம் தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. தமிழ்நாட்டில் 74 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நேரடி கடன், நிர்வாக கடன், நேரடி கடன் பாத்தீங்கன்னா 4,56,000 கோடி. இது அத்தனை ஆட்சிகளும் 74 வருஷமா ஆண்ட அவ்வளோ கட்சிகளும் சேர்ந்து 4,56,000 கோடி. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 4,96,000 கோடி கடனை திமுக மட்டும் பெற்றிருக்கின்றார்கள். கடனை பெற்றுட்டு என்ன வளர்ச்சி? ஒன்றும் கிடையாது, கொள்ளடிச்சு. இப்படி ஒரு ஆட்சி தேவையா? இப்படி ஒரு நிர்வாகம் தேவையா? திறமை இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு நிர்வாகம் திமுக நிர்வாகம் மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்யும்.